இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். தாவேகாவுல இருந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இப்போ வந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தாவேகாவுல இவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி வேற எந்த கட்சியில இவங்க இருந்தாங்க, இப்போ ஏன் இவங்க டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணாங்க? திருமா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. தொகுதி பிரிக்கிறத பத்தி நிறைய பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதுலயும் திருமா அவர்கள் வந்து இந்த தொகுதி எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியை கேட்டிருக்காரு. அது எந்த தொகுதி? அந்த தொகுதியில திருமா அவர்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தாவேகா ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ திடீர்னு போய் டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சரி, இவங்க யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து ராமநாதபுரத்துல ஒரு மன்னர் பரம்பரை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இரும்புத்திரை, நட்பை துணை அந்த படத்துல எல்லாம் வர வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அரசியல் பயணத்தை வந்து பிஜேபில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் மகளிர் அணியோட மாநில துணைத் தலைவர் அந்த பதவியில வந்து இருந்தாங்க. 2023ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் அவங்களோட வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு அரசு பேருந்து வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா போரூருக்கு பக்கத்துல, அதுவும் குன்றத்தூர் டி நகர் ரூட்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு மட்டும் இல்ல, எந்த பஸ்ஸா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க எல்லாம் பஸ்ல தொங்கிட்டு வருவாங்கல்ல, அதை பார்த்து அவங்க ரொம்பவே காண்டாயிட்டாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிரைவர்ட்டையும் கண்டக்டர்ட்டையும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பஸ்ல வந்து தொங்கிட்டு வர்றாங்களே, அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு கண்டக்டர் டிரைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா அவங்க வந்து கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க கடுப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருந்த அந்த மாணவர்கள் மட்டும் இல்ல, அந்த அரசு பேருந்தோட டிரைவரை கண்டக்டர் ரெண்டு பேரையுமே வந்து தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசிங்கமாவும் வந்து திட்டிருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியால அப்போ வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். படியில தொங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க கேட்டது வந்து சரி, ஆனா கேட்ட விதம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே தப்பா இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, இது வந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா ஒரு கட்சியில இருந்துட்டு ஒரு பொது இடத்துல இந்த மாதிரிலாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது அப்போ பிஜேபி சைடுல ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம். அதனால அவங்கள வந்து கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க, திரும்பவும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா திரும்ப 2025ல பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பிஜேபி கட்சியில இருந்துட்டு பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே ஒரு தைரியம் வேணும். அதை தான் வந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வந்து பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு தமிழ் மொழி இருக்கு, ஏற்கனவே இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மூணாவதா எதுக்கு இன்னொரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசினாங்க. இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அபிஷியலா வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தாவேகாவுல ஜாயின் பண்ணாங்க. அவங்க தாவேகாவுல ஜாயின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து விஜய் ரசிகை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தாவேகாவோட கொள்கை தலைவரா அவங்க எடுத்திருக்காங்கல்ல, அந்த 5 பேர்ல வேலு நாச்சியார் அவங்க இருக்காங்கல்ல, ஏன்னா இவங்களுமே அந்த நாச்சியார் அந்த வம்சத்துல இருந்து வந்ததுனால அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவங்க போய் தாவேகால ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கட்சி வந்து ஸ்டார்டிங்ல நல்லபடியா இருக்கு, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே அந்த கட்சிக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு பெண்களை ஒரு மாதிரி கேவலமா பேசுறது, பெண்களை ஆபாசமா பேசுறது, இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ மகளிர் தின விழா சம்பந்தமா வந்து விஜய் அவர்கள் வந்து பேசினாங்கல்ல, அதுல வந்துட்டு சங்கீதா அவர்களை பத்தி பேசும்போது அவர் வந்து ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்க வந்து ரொம்பவே காண்டாயிட்டாங்க. அது எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா 27 வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையவே வந்துட்டு நீங்க ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு எதிராகவே அவங்க பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறமும் இந்த கட்சியில இருந்தனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. டிஎம்கேல ஜாயின் ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரம்பரியமா இருக்க அந்த கலைஞரோட வம்சம், அது மட்டும் இல்லாம அண்ணா அவர்கள், பெரியாருடைய சிந்தனை, இது எல்லாம் தான் வந்து என்னை டிஎம்கேவுக்கு ஜாயின் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து பிஜேபில இருந்து டிவிகேல இருந்து இப்ப டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில இப்ப திருமா அவர்கள் வந்து டைரக்டா ஸ்டாலின் அவர்களை போய் வீட்டுல போய் சந்திச்சிருக்காங்க. இந்த தொகுதி பிரிக்கிறத பத்தி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த ரெண்டு சேர்த்தே வந்து எங்களுக்கு 10 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா டிஎம்கே வந்து இப்ப பிரேமலதா அவர்களோட கட்சியான தேமுதிக வந்ததுனால போன 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த 6 தொகுதியையே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க. ஆனா இந்த சந்திப்புக்கு அப்புறமா இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிசிகாவுக்கு வந்து 8 சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. திருமா இன்னொரு வேண்டுகோளையும் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட வச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கட்டுமன்னார் கோவில் இந்த தொகுதி எனக்கு கண்டிப்பா இந்த முறையும் வேணும், மத்தபடி நீங்க எந்த தொகுதியில வேணா என்னை மாத்தி நிக்க வைங்க, எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்ற அளவுக்கு அங்க அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த கட்டுமன்னார் கோவில் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு அவரோட சொந்த கிரவுண்ட்ல ஆடுறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு விருப்பமான ஒரு விஷயம். அது வந்து அவரோட கோட்டை, அங்க அவரை வந்து அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் திருமா அவர்கள்
அவர்களுக்கு இந்த கட்டுமன்னார் கோவில் அப்படிங்கிற களம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இடம். அது மட்டும் இல்லாம இங்க தலித் மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. விசிகா தன்னோட அரசியல் பயணத்தையே வந்து இங்க இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2001ல முதல் முறையா திருமாவர்கள் வந்துட்டு எம்எல்ஏ ஆனதும் வந்து இந்த இடத்துல மட்டும்தான். 2016ல அவர் வந்து 87 வாக்கு வித்தியாசத்துல தோத்திருந்தாலும் அவர் பயங்கரமான ஒரு டஃப் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து அந்த தொகுதியை கேட்டிருக்காரு. இது மூலமா இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா 8 தொகுதியை கொடுக்க போறதா வந்து டிஎம்கே சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 6 சீட்டு வந்து போன முறை கொடுத்திருந்தாங்க. இந்த முறை அவங்க 8 கேட்டதை ஸ்டாலின் அவர்கள் வந்து 5 கொடுத்திருக்காங்க. ஆனா விசிகா அவர்களுக்கு வந்து 8 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்குள்ள முடிஞ்சு அந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த தொகுதியை கேட்கறது சரியா, திருமாவளவன் அவர்களுக்கு 8 தொகுதி கொடுக்கிறது நியாயமா, இந்த எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.